வெல்கம் டு வெங்கி வியூ. இன்னைக்கு நம்ம தமிழக அரசு சார்பா கொடைக்கானல்ல கவர்மெண்ட் பஸ் மூலியமா சைட் சீயிங்க நீங்க பார்க்கலாம். இதுல ஃபுல் டீட்டெயில் இருக்கு. இதுல பார்த்துக்குங்க. நாங்க மே 3ஆம் தேதி போயிருந்தோம். இது ஆன்லைன்லயும் இருக்கு, ஆஃப்லைன்லயும் இருக்கு. அங்கேயே போய் கூட நீங்க பண்ணிக்கலாம். இதுதான் அந்த இடம். இது வந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு. இது எஸ்இடிசி பஸ்லாம் உள்ள போற இடம் இது. இங்க நீங்க வெயிட் பண்ணாலே பஸ் வந்துரும். அதுல ஏறி நீங்க சைட் சீயிங் பார்க்கலாம். இதுதான் அந்த பஸ்ஸு. உங்களுக்கு ஆஃப்லைன்லயும் இருக்கு, ஆன்லைன்லயும் இருக்கு. ஆன்லைன்ல tnstc.in போனீங்கன்னா, அதுல கொடைக்கானல் சைட் சீயிங்ன்னு இருக்கும். பேக்கேஜ்ன்ட்டு. அத கிளிக் பண்ணிட்டு உள்ள போங்க. இது வந்து 500 வருட பழமையான மரமா. இது அப்படியே ரோட்டானடியே நிப்பாட்டுவாங்க. நீங்க அப்படியே ஒரு 5 நிமிஷம் பார்த்துக்கலாம். இது வந்து ஹோட்டலுங்க. விஐபிஸ்லாம் வந்தா இங்க தான் தங்குவாங்களாம். முதல்வர்லாம் வந்தா இங்க தான் தங்குவாராம். இது அப்படியே போற வழியிலே இருக்கும். சும்மா அப்படியே காமிப்பாங்க. நீங்க அப்படியே பார்த்துட்டு போயின்னே இருக்க வேண்டியது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது பாம்பார் ரிவர் வியூ. இப்ப தண்ணி இல்லாதனால உங்களுக்கு நல்லா இல்ல. பட் தண்ணிலாம் அதிகமா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூசைட் பாயிண்ட். ஓல்டு நேம் வந்து சூசைட் பாயிண்ட்டு. இப்போ வந்து கிரீன் வேலி வியூன்னு பேர் வைத்திருக்காங்க. பசுமை பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் இல்ல. இதுதான் வெளியில பார்க்கிங் பண்ற இடம், கடை தெரு எல்லாமே. இதுலேருந்து ஒரு 100 மீட்டர் நீங்க நடக்கிற மாரி இருக்கும். நாங்க சனிக்கிழமை போனதுனால கூட்டம் அதிகமா இருந்தது. இங்கேருந்து போறதுக்கே எங்களுக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுதான் வியூ பாயிண்ட்டு. ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் வாக்கபிள் தான். உள்ள வந்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்ட பார்க்கலாம். கம்பி ஃபுல்லாவே போட்டு இருக்கும். அதனால உங்கள நார்மலா அப்படியே பார்க்க வேண்டியது தான். வேற எதுவும் உங்கள எக்ஸைட்டெல்லாம் இருக்காது. இதுதான் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போற வழியிலே கோல்ஃப் கிரவுண்டு காமிப்பாங்க. அப்படியே பார்த்துட்டு நீங்க போயிடலாம். பஸ்லேருந்து தான் பார்க்க முடியும். அடுத்தது வந்தீங்கன்னா, பில்லர் ராக்கு. இதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரூ. 10. இப்போ இங்கேருந்து நிற்கிறது வியூ பாயிண்ட்டும் அதே தான். இதுக்கான ஃப்ரீ தான். நீங்க இந்த வியூ வந்து எல்லாருமே பார்க்கலாம். அது கீழ இறங்கி போனீங்கன்னா, உங்களுக்கு அங்கருந்து பார்க்குற மாரி இருக்கும். அதுக்கு ரூ. 10. அதே வியூ தான் இங்கேயும் தெரியுதுன்ட்டு நாங்க இங்கருந்தே பார்த்துட்டோம். பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இங்க ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் தருவாங்க. நீங்க விருப்பப்பட்டா உள்ள போயிட்டு கூட என்ட்ரி ஃபீஸ் குடுத்து போய் பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு டைமிங்லாம் கடை தெருக்குலாம் வாங்குற அளவுக்கு டைமிங் இருக்காது. ஏன்னா, உங்களுக்கு 10லருந்து 25 நிமிஷம் தான் தருவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, குணா கேவ். இதுக்கும் என்ட்ரி ஃபீஸ் வந்து உங்களுக்கு ரூ. 10. சனிக்கிழமை, ஞாயிறு போனீங்கனாலே இவ்வளோ கூட்டம் இருக்குங்க. ரொம்ப டிராஃபிக்கா தான் இருக்கும். இப்போ லீவு நாள் வேற. அதனால நார்மல் டேஸ்ல போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நாங்க போனப்ப சனி, ஞாயிறுன்றதுனால ரொம்ப டிராஃபிக்கா இருந்தது. ஒவ்வொரு இடத்துக்கு போறதுக்கே உங்களுக்கு டைம் ஆயிடும். இது ஃபர்ஸ்ட்லாம் உங்கள மேல ஏறி பார்க்குற அளவு அலோவ் பண்ணாங்க. இப்ப அதெல்லாம் இல்ல. இந்த கம்பிலேருந்து கீழ தான் நீங்க பார்க்க முடியும். குணா குகை. இந்த வியூ தான் அது. ஃபுல்லாவே கம்பி போட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட்லாம் மேல ஏறி பார்த்தோம். அது கொஞ்சம் இன்னும் நல்லா இருந்தது. இப்போ அதுவும் கிடையாது. சும்மா இந்த வியூவ தான் நீங்க பார்க்க முடியும். இதுதான் அந்த மஞ்சுமல் பாய்ஸ்லாம் காட்டுவாங்க இல்லையா? அந்த இடம் இது. ஃபுல்லாவே கம்பி தான் இருக்கும். பாதுகாப்பா தான் இருக்கும். அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பைன் ஃபாரஸ்ட் வரும். அங்கேயும் உங்களுக்கு ரூ. 10 என்ட்ரி தான். ஒண்ணும் இல்ல நார்மல் பைன் ஃபாரஸ்ட் தான். எல்லா ஊர்லயும் இருக்கிற மாரி தான். மூணார், ஊட்டில இருக்கிற மாரி அதே தான். இங்கேயும் உங்களுக்கு ரூ. 10 குதிரை சவாரிலாம் இருக்கு. அதுக்கு தனி காசு உங்களுக்கு. அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு டைமே இருக்காது. இங்க உங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் டைம் தருவாங்க. பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுக்கிறவங்க எடுத்துட்டு கிளம்பிட வேண்டியது தான். நீங்க ரெஸ்ட் எடுத்து ஸ்பெண்ட் பண்ற மாரி உங்களுக்கு இருக்காது இந்த சைட் சீயிங். ஏன்னா இந்த பஸ் வந்து 4 மணி நேரம் தான் உங்களுக்கு. பட் ரூ. 150க்கு ஒர்த்து தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மோயர் பாயிண்ட். இங்கேயும் நாங்க மிஸ்ட் இருந்ததுனால வெளியில இருந்தே பார்த்துட்டோம். வெளியில பஸ்லேருந்து வரும்போதே உங்கள நிறுத்துவாங்க. அதனால மிஸ்ட் இருந்ததுனால எங்களால உள்ள போ முடியல. உள்ள போனீங்கன்னா, அதுக்கும் ரூ. 10 டிக்கெட்டு. இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு மிஸ்ட் இருந்ததுன்னா. அதனால நாங்க வெளியில இருந்தே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இது வந்து இந்த வியூ மட்டும் ஓல்டு வீடியோ இது. இது ஏற்கனவே போனோம்.
மிஸ்ட் அப்பவும் இருந்தது, இப்பவும் மிஸ்ட் இருந்தது. அதனால பார்க்க முடியல வியூ கரெக்ட்டா. இங்கேருந்து உங்களுக்கு பேரிஜம் லேக்குக்கு பஸ்ஸு சஃபாரி இருக்கும். ஃபாரஸ்ட் மூலியமா போனீங்கன்னா, பஸ் சஃபாரி இருக்கும். அங்க கொஞ்சம் வியூ பாயிண்ட்லாம் தருவாங்க. அது தனியா தான் நீங்க வந்து போணும், இங்கேருந்து. இதுல வராது. அடுத்தது அப்படியே முடிச்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு அப்பர் லேக் வியூ. லேக் வந்து அப்பர் மேல இருந்து உங்களுக்கு பார்க்குற மாரி வியூ பாயிண்ட் வரும். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா, இங்க இறக்கி விட்டுருவாங்க. இங்க நீங்க 3 இடத்த கவர் நீங்களே பண்ணிக்கலாம். பார்க் வரும், கோக்கர்ஸ் வாக் வரும், அப்புறம் உங்களுக்கு லேக். இங்கேருந்து இறக்கி விட்டுருவாங்க. நீங்க இதுக்கப்புறம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிக்க வேண்டியது தான் டைம். கோக்கர்ஸ் வாக்கு வந்து உங்களுக்கு ரூ. 20 டிக்கெட் வரும். இதுதான். ஏற்கனவே பார்த்ததுனால நான் கோக்கர்ஸ் வாக்கும் போல. இது ஓல்டு வீடியோ. இது போன போன வருஷம் போனது இது. 1 கிலோமீட்டர் வாக் பண்ற மாரி இருக்கும். அப்படியே வியூவ பார்த்துன்னே போயிட்டு 1 கிலோமீட்டர் வாக் பண்ற மாரி இருக்கும். சில டைம்லாம் உங்களுக்கு வந்து மிஸ்ட்லாம் வந்ததுன்னா இன்னும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. இந்த இடம் நல்லாருக்கும். இதுக்கு ஏத்த போல தான் பார்க்கு. அதுக்கு வந்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கும். குடுத்துட்டு நீங்க போயிடலாம். அப்படியே அது பக்கத்திலேயே சந்து இருக்கும். அதில வந்தீங்கன்னா, இறங்கி வந்தீங்கன்னா லேக் வந்துரும். லேக்ல நீங்க படகு சவாரி பண்ணிட்டு, நீங்க டைம் ஸ்பெண்ட் தான். பஸ் அங்க விட்டது இல்லையா? அதிலேயே உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு கிளம்பிடும். அங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 400 மீட்டர் தான் வரும். அதனால இங்க இறக்கி விட்டுருவாங்க. நீங்க இந்த 3 இடத்தையும் உங்க இஷ்டம் போல கவர் பண்ணிட்டு, டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியது தான். நீங்க ஃப்ரீயா, ஃபேமிலியா சுத்தி பார்க்கணும்னா, நீங்க ஓன் பிரைவேட் வண்டியில வந்து உங்களோட இஷ்டத்துக்கு டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிட்டு போறது தான் பெஸ்ட்டு. அதுதான் நல்லாவும் இருக்கும். ரூ. 150க்கு இது ஒர்த்து தான். அது பரவால்ல. உங்களுக்கு இந்த பஸ்ஸு சுற்றுலா வந்து மே மாசம் வரைக்கும் தான் இருக்கு. மே மந்த்துக்கு மட்டும் தான். அதனால யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி நீங்க அங்கேயே போயிட்டு கூட நீங்க பண்ணிக்கலாம். அந்த அளவு கூட்டம் இல்ல. சனி, ஞாயிறு மட்டும் கூட்டமா இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன்ல பண்ணும்போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு ரூ. 35 வரும். கூட்டத்த பொறுத்து தான் உங்க பஸ்ஸு வந்து இது பண்ணுவாங்க டைமிங். நீங்க புக் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். நீங்க அங்க அடிச்சு புடிச்சுன்னு ஏற வேண்டியதில்ல. நன்றி, வணக்கம்.